7th Max second term exercise 3.3 7th sum பார்க்கலாம். First subdivision 10x squared minus 3xy plus 9y squared minus of 3x squared minus 6xy minus 3y squared. இப்போ நான் கொடுத்துருக்க சம்மை எழுதிக்கிறேன். First 10x squared minus 3xy plus 9y squared minus இது வந்து subtract பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x squared minus 6xy minus 9y squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சப்ராக்ஷனில் வந்து செகண்ட் டேர்மோட சைனுக்கு ஆப்போசிட் சைன் போடணும். இங்கே ப்ளஸ் 3 இருக்குது, நம்ம மைனஸ் 3 போட்டுக்கிறோம். இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம், இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். நம்ம இதில் வந்து சம்மில் கொடுத்துருக்கிறது மைனஸ் 3y ஸ்கொயர். இப்போ நம்ம ஆப்போசிட் சைன் போட்டுக்கிறோம் கீழே. இப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து மைனஸ் 3y ஸ்கொயர், சாரி இது மைனஸ் 3y ஸ்கொயர், இங்கே வந்து மைனஸ் 3x ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 6xy, இங்கே ப்ளஸ் ஆப்போசிட் சைன் போடணும் சப்ராக்ஷனில். இப்போது 10லேருந்து 10x ஸ்கொயர்லேருந்து 3x ஸ்கொயர் போனால் 7x ஸ்கொயர், இங்கே மைனஸ் 3xy, இங்கே ப்ளஸ் 6xy. அப்போ 6லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பருக்கு முன்னாடி உள்ள சைனை போடுறோம். 6லேருந்து 3 போனால் 3, இங்கே சைன் வந்து ப்ளஸ் இருக்குது 3xy. இங்கே வந்து 9 கூட ஒரு 3 ஆட் பண்ணால் 12, அப்போ ப்ளஸ் 12xy ஸ்கொயர், xy ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். சரி, எக்ஸ் கிடையாது, வெறும் y ஸ்கொயர் மட்டும். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9a கியூப் 9a பவர் 4 மைனஸ் 6a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் ப்ளஸ் 7a கியூப் ப்ளஸ் 5a ஸ்கொயர். ஃபஸ்ட்டு நம்ம டிகிரி ஆர்டரில் எடுத்துக்கிறோம். a பவர் 4 a பவர் 3 அப்படி. ஃபஸ்ட்டு 9a பவர் 4, அடுத்தது இங்கே 9a பவர் 4 இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9a பவர் 4 6a பவர் 4 மைனஸ் சம்மில் இங்கே மைனஸ் 6a பவர் 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா a கியூப் மைனஸ் 6a கியூப் ப்ளஸ் 7a கியூப். நம்ம ஆர்டர் படி எழுதிக்கிறோம். 7a கியூப் எழுதிட்டோம். அடுத்தது வந்து ப்ளஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 3a ஸ்கொயர். சரிங்களா? இப்போ வந்து இதை 9a பவர் 4லேருந்து a பவர் 4 சப்ராக்ட் பண்ணுறோம். 9a பவர் 4லேருந்து 6a பவர் 4 சப்ராக்ட் பண்ணால் 3a பவர் 4. அடுத்தது இங்கே a கியூப் எடுத்துக்கிறோம். மைனஸ் 6a கியூப் இருக்குது, ப்ளஸ் 7a கியூப் இருக்குது. அப்போ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணி சைன்ஸ் வேறு வேறு இருக்குது. அப்போது பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பருக்கு முன்னாடி உள்ள சைனை போடுறோம். 7லேருந்து 6 போனால் 1, அப்போ 1a கியூப் ப்ளஸ் 1a கியூப். அடுத்தது வந்து 5a ஸ்கொயர்லேருந்து 3a ஸ்கொயர் போனால் ப்ளஸ் 2a ஸ்கொயர். இதுதான் செகண்ட் சம்க்கு உள்ள ஆன்சர். அடுத்த தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் அது ஹோல் ப்ராக்கெட் 8x மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 8. ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்னர் ப்ராக்கெட்டில் உள்ளது செஞ்சுக்கிறோம். 4x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் இது வந்து 8x. இந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ மைனஸ் 5x ஸ்கொயர், இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 8. சரிங்களா? இது அடுத்தது சம்மில் வந்து இந்த மைனஸ் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்தது வந்து 4x ஸ்கொயர் மைனஸ் 3x, இந்த மைனஸ் உள்ளோம்னா மைனஸ் 8x வரும். அடுத்து இந்த மைனஸ் உள்ள போனால் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஸ்கொயர் வரும். இப்போ மைனஸ் 8 வரும். அடுத்தது வந்து 4x கூட ஒரு 5x ஸ்கொயர் ஆட் பண்ணால் 9x ஸ்கொயர். 3xையும் 8xையும் ஆட் பண்ணால் மைனஸ் 11x. அடுத்தது வந்து இங்கே மைனஸ் 8 மட்டும் இருக்குது. இதுதான் தேர்ட் சம்க்குள்ள ஆன்சர். அடுத்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் 3p ஸ்கொயர் மைனஸ் 5pq ப்ளஸ் 2q ஸ்கொயர் ப்ளஸ் 6pq மைனஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் pq. இது வந்து என்னென்னா ட்ரினாமியல். 3 டேர்ம் இருக்குது. p ஸ்கொயர் pq டேர்ம் q ஸ்கொயர் டேர்ம் 3 டேர்ம் இருக்குது. அதனால் இது ட்ரினாமியல். அடுத்தது டிகிரி ஆஃப்
6x power 7 minus 7x cube plus 4. இதில் ஹையஸ்ட் டிகிரி வந்து 7 தான். இந்த டேர்முடைய ஹையஸ்ட் பவர் இங்கே என்ன இருக்குது, இதுதான் 7. இதில் 3 இருக்குது, இதில் கான்ஸ்டன்ட் 0. ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன். அப்போ 7 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது இஃப் p of x and q of x 2 எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிகிரி, இதோட 2 எக்ஸ்பிரஷனோட டிகிரியும் 3னா அப்போ அதை ஆட் பண்ணால் அதோடைய டிகிரியும் நம்மளுக்கு 3 தான். சரிங்களா? தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.